ஓம் நமோ ஆதித்யாய புத்திர்பலம் தேகிமே சதா. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கு பார்க்க போகும் வீடியோ என்னவென்று பார்ப்போமா? அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இதை தயவு செய்து அனைவரும் பாருங்கள், கடைசி வரையும் கேளுங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிரக தோஷத்தை பாவத்தை நீக்கும் இந்த ரத சப்தமியை பற்றி தான் நாம் இந்த ஆடியோக்களில் நாம் கேட்கப் போகிறோம். என்ன என்று பார்த்தாங்கன்னா, இது ஒரு கதையை பற்றியும், கதைக்குள்ளே கதை பீஷ்மரை பற்றியும், அப்புறம் இந்த ரதசப்தமிக்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் நாம் பார்ப்போம். இது ரொம்பவே முக்கியமானது. இதில் நான் பலனடைந்து உள்ளேன். இந்த பலனையும் நான் சொல்கிறேன், அதையும் கேளுங்கள். அதாவது ரிஷி காஷ்யபர் மனைவி அதித்தி பூரண கர்ப்பவதி, அதாவது 9 மாதம் கர்ப்பவதி. ஒரு நாள் கணவருக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்த போது யாரோ கதவை தட்ட அவள் யாரென்று பார்க்க ஒரு பிராமணன், பசிக்கிறது, ஏதாவது சாப்பிடக்கூடு என்று கேட்க தோ இருங்கள் கொண்டு வருகிறேன் என்று அதித்தி, அவள் நிறைமாத கர்ப்பிணியானால், மெதுவாக கொண்டு வந்து உணவை கொடுத்தார். பிராமணரோ, ஏன் லேட்டாக உணவை கொடுத்தாய்? என்னை நீ உதாசீனப்படுத்தி விட்டாய். உன் வயிற்றில் வளரும் குழந்தை இறப்பான் என கோபித்து சாபமிட்டான் அந்த பிராமணர். உடனே பிராமணரின் சாபத்தை கேட்டு அதிர்ச்சி என்ற அதித்தி காஷிபவரிடம் விஷயத்தை சொல்ல, நீ இதற்கெல்லாம் வருந்தாதே. அமிர்த உலகில் இருந்து அழிவில்லாத ஒரு மகனே நமக்கு கிடைப்பான் என்று வாழ்த்த ஒரு பிரகாசமான சூரியனே மகனாக பிறந்தான். 7 குதிரைகளை பூட்டிய தேரில் சூரியன் உலகை சுற்றி வருவதால் அந்த திதிகளில் 7வது நாள்தான் ரத சப்தமி. இந்த அமாவாசையில், அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 7வது நாளில்தான் இதை கொண்டாடப்படுகிறது. இந்த மாதம் தை மாதம் போய் தைக்கு அப்புறம் என்ன மாசி மாதமே விடுது. ஏன்னா தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு 7வது நாள் வரக்கூடியது தான் இந்த ரத சப்தமி. இந்த நாளில் சூரியனுடைய பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. இதில் இன்னொரு முக்கிய சிறப்பு ஒன்று உள்ளது. அதையும் பார்ப்போம், கேளுங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். என்ன என்று பார்த்தங்கன்னா, நல்ல ஒரு பீஷ்மருடைய கதை. பீஷ்மருக்கு விரும்பிய நேரத்தில் விரும்பியபடி மரணம் நேரும் என்று அவருக்கு வரம் இருந்தது, நாம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவள் விரும்பியது போல மரணமே ஏற்படவில்லை. ஏன்? மனதுக்குள் என்னடா நம்ம சாவணும்னு நினைக்கிறோம், ஏன் நமக்கு இப்படி ஒரு மரணம் ஏற்படவில்லைன்னு நினைக்கும் போது அந்த நேரத்தில் வேதவியாசர் அங்கே வந்தார். வியாசரை கண்டதும் அவரிடம், பீஷ்மர், நான் என்ன பாவம் செய்தேன்? நான் விரும்பியபடி ஏன் இன்னும் எனக்கு உயிர் போகவில்லை என்று வருந்தினார். அதற்கு வியாசர், பீஷ்மா, ஒருவர் தன் மனம், மொழி, மெய்யால் இன்னொருவருக்கு தீமை அநீதிகளை செய்வது மட்டுமல்ல, செய்பவர்களை தடுக்காமல் இருப்பதும் செயலற்றவன் போல் காட்சி தருவதும் கூட பாவம்தான். அதற்கான தண்டனையும் அவர் அனுபவித்தே தீர வேண்டும் என்பது விதியாகும். அந்த வகையில்தான் இப்போது தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். உடல் அளவில் அவஸ்தைப்பட்டாலும் அதைவிட உள்ளம் படாத பாடுபடும் அந்த வேதனையை பெரும் தண்டனைதானே என்றார். பீஷ்மருக்கு வேதவியாசர் சொன்ன உண்மை புரிந்தது. துரியோதனன் அவையில் பாஞ்சாலியை துச்சாதனன் துகில் உரிந்த போது அந்த அவையிலிருந்து யாருமே அவளுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. ஆனால் அநீதி என்று குரலும் கொடுக்கவில்லை. அந்த அவையில் பீஷ்மர் இருந்தார். ஒரு மாபெரும் அநியாயம் நடந்தும் அதை தடுக்க கூடிய நிலையில் இருந்தும் அதை தடுக்காமல் போனதுதான் காரணம். இப்போது அம்பு படுக்கையில் உயிர் பிரியாமல் தவிர்ப்பதை பீஷ்மர் உணர்ந்து கண்ணீர் விட்டார். வேதனைப்பட்ட பீஷ்மர் வியாசரிடம் இதற்கு என்னத்தான் பிராயச்சித்தம் என்று கேட்டாராம். உடனே யார் ஒருவர் தான் செய்த மகா பாவம் என்று உணர்ந்து வருந்துகிறார்களோ அப்போதே அந்த பாவமெல்லாம் அகன்றுவிடும் என்று வேதம் கூறுகிறது. எனவே பீஷ்மா, நீ இப்போது உன்னுடைய பாவத்தை உணர்ந்தாயோ அப்போதே அது உன்னிடமிருந்து அகன்றுவிட்டது. இருந்தாலும் திரௌபதியை, கண்ணா, என்னை காப்பாற்றுவாயாக என்று துரியோதனன் அவையில் கதறிய போது கேட்கும் திறன் இருந்தும் நீ கேளாமல் இருந்த உன் செவிகள்
அழகாக இருக்கும். கூர்மையான பார்வை இருந்தும் பார்த்தும் பார்க்காதது போல இருந்த உன் கண்கள், நீ சொன்னால் அனைவரும் கேட்பார்கள் என்ற நிலையில் தட்டி கேட்காத உன் வாய், உன்னிடம் இருந்த அளப்பரிய தோல் வலிமையை சரியான நேரத்தில் உபயோகிக்காமல் இருந்த உன் வலுவான தோள்கள், வாளை எடுத்து எச்சரிக்கை விடாத உன் உறுதியான 2 கைகள், ஆரோக்கியமுடன் அமர்ந்திருந்த போது இருக்கையிலிருந்து எழாமல் இருந்த உன் 2 கால்கள், நல்லது எது கெட்டது என்று யோசிக்காமல் உன் புத்தி இருக்கும் இடமானது உன் தலையை ஆகியவற்றுக்கு தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் என்பது விதி என்றாராம். நான் அதனால தான் சொல்வேன், சில சமயம் நான் நிறையா பேர்த்துட்டு எங்கள் உற்றார் ஒருகிட்ட சொல்லுவேன், யார் தப்பு செய்யும்போது சிலவங்க ஐயோ நாமையே அவங்க தப்பு செஞ்சுட்டு அவங்களே அனுபவிச்சுக்கிட்டுன்னு சிலவங்க தட்டி கேட்க நான் எனக்கெல்லாம் யாராவது தப்பு செஞ்சுட்டா அதை சொல்லி காமிக்கணும், அவங்க செய்கிறது தப்புன்னு சொல்லணும்னு நினப்பேன். இதுங்க கதைக்கு வருவோம். அப்படி என்றால் என்னுடைய இந்த அங்கத்தை பொசுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் யார் என்று அதாவது பீஷ்மர் வேதவியாசர்கிட்ட கேட்குறார். உடனே அதற்கு அவர் வேதவியாசர், சூரியன் தான் உன்னுடைய பாவத்தை எல்லாம் பொசுக்கக்கூடியது அப்படின்னோடனே உடனே இவர் என்ன சொல்கிறாரு, அக்னியின் சூடு போதாது, என் அங்கங்களையே தீக்கு சூரிய சக்தியை பிழிந்து தாருங்கள் என்று அவர் சொன்னாராம். ஏன்னா நான் அவ்வளோ தப்பு செஞ்சுருக்கிறேன், அந்த சபையில் அவ்வளோ தப்பு நடந்தும் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி பீஷ்மர் உடனே வேதவியாசர் முன்கூட்டியே கொண்டு வந்திருந்த எருக்கன் இலையை பீஷ்மரிடம் காண்பித்து, பீஷ்மா, இந்த எருக்க இலையை சூரியனுக்கு உகந்தது, இதன் பெயர் அர்க்க பத்திரம். பத்திரம்னா நமக்கு தெரியும் லீஃப். இந்த என்னன்னா எருக்க இலை. அர்க்கம் என்பது சூரியன் என்று பொருள். சூரியனின் முழு சக்தியும் இந்த எருக்க இலைக்கு உண்டு. அதனால தான் நம்ம அந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணத்துக்கு இதை எல்லா இதுலேயும் போட்டு வைப்பாங்க. அதாவது என்னென்னா இதுக்கு தோஷம் கிடையாது எதுலையாவது போட்டு வச்சுட்டா. உடனே இவர் சொல்கிறாரு, அதை உன்னை புனிதப்படுத்தும் என்று சொல்லிட்டு கண், கை, கால், மூக்கு, வாய், கால் எல்லா இடத்துலையும் அப்படியே போட்டு பரத்தி விட்டுறாரு. யாருக்கு? பீஷ்மருக்கு வேதவியாசர். உடனே இவர் என்ன ஆகுது, உடனே இவருக்கு அப்படியே அவருடைய பாவமெல்லாம் போய் அப்படியே அவர் முக்தி அடைந்துடுறார். முக்தி அடைஞ்சவுடனே உடனே யார் பித்ருக்கடன் செய்வது என்று தர்மன் ஐயோ நம்ம பெரியப்பாவுக்கு பீஷ்மர் தாத்தாவுக்கு யாருமே இல்லை, அவருக்கு யார் பித்ருக்கடன் செய்கிறது என்று சொல்லும்போது அதுக்கு வியாசர், தர்மா வருந்தாதே, ஒழுக்கம் தவறாத நேர்மையான பிரம்மச்சாரிக்கு தூய்மையான துறவிக்கும் பித்ருக்கடன் என்பதே அவசியமே இல்லையாம். அதனால தான் நம்ம சொல்லுவோம்ல, ஐயா அவன் கல்யாணம் ஆகலை, அவன் என்ன பாவம் பண்ணானோ அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு தோஷமும் கிடையாது, பித்ருக்கடன் செய்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு நம்ம வருந்தவும் கூடாது. ஏன்னா பகவானே அவங்கள நேராக சொர்க்கத்துக்கு கூட்டி கொண்டு போயிடுவாராம். அதனால் பீஷ்மன் தன் வாக்கு தவறாது தூய்மையானவன். இனி வருங்காலத்தில் பாரத தேசமே பீஷ்மருக்கு நீர்க்கடன் அளிக்கும் என்பதை சொல்லிவிட்டு, அதுதான் அந்த ரதசப்தமி அன்று எல்லாரும் நம்மளே இந்த ரதசப்தமி அன்னைக்கு நம்ம தலையில் ஒரு எருக்க இலையை வச்சு 2 அரிசியை வச்சு நம்ம இப்படி வச்சுட்டு நம்ம தலைக்கு குளித்தோம்னா நாம் பீஷ்மருக்கு பித்திருக்கடன் செலுத்தி அவருடைய புண்ணியத்தை நம்ம வாங்கிக்கிறதா இதுதான் நம்மளுடைய சாஸ்திரம் கூறுகிறது. அதனால் அனைவரும் ரதசப்தமி, அதாவது எப்போன்னா பிப்ரவரி 16 ரதசப்தமி, அந்த நாளில் நாம் அனைவரும் தயவு செய்ய வேண்டும். என்ன செய்யணும்னு பார்த்தாங்கன்னா, காலையில் எந்திரிச்சு குளிக்கிறப்ப எருக்க இலையை வாங்கி வச்சுக்கோங்க, 2 அரிசி வச்சு அதில் குளிக்கணும். குளிச்சிட்டோம்னா நம்மளுடைய சாபம் பாவம் எல்லாமே நீங்கும். அதனால் பீஷ்மருடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். சூரிய பகவானோட ஆசீர்வாதம் முழுமையாக இருக்குது நம்மளுக்கு. இந்த நாளில் நம்ம ஏதோ ஒரு 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா போட்டால் கூட அந்த தர்மம் பல மடங்கு ஆகி நிறைய புண்ணியங்களை கொடுக்கும். அதாவது நம்ம உயர்நிலையை அடைவோம், செல்வந்தர்களால் கூட விரைவில் நாம் ஆவோம் என்று சொல்லப்படுகிறது புராணம். இந்த நாளில் சூரியனுக்கு நான்லாம் நிச்சயம் நான் செய்வேம்மா. ஏன்னா அந்த வடநாட்டுக்காரங்களாம் நான் செஞ்சு பாம்பேயில் பார்த்துருக்கேன். அவங்க நேராகவே சூரியன்கிட்ட மாடியில் போய் உட்காந்து பொங்கல் வச்சு
அப்படி படைப்பாங்க. நான் அப்போல்லாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முந்தி ஏதோ அவங்களுக்கு பழக்கம் போல் அவங்க செய்கிறாங்கன்னு நான் நினச்சிக்குவேன். ஆனால் இல்லை, இப்போ தான் இந்த கதைகள்லாம் நம்ம படிக்க படிக்க இது உண்மை அவங்க செய்து. ஏன்னா யாருக்குமே அந்த அதில் ஒரு என்ன கருத்து இருக்குதுன்னு யாருக்கும் சொல்ல தெரியாது. எங்கள் அம்மா செஞ்சாங்க, நான் செய்கிறேன், இப்படி தான் அவங்க சொல்லுவாங்களே ஒழிஞ்சு இதை நான் உங்களுக்கு உணர்ந்து என் அனுபவபூர்வமாக இதை நான் சொல்லுகிறேன். கட்டாயம் இதை நான் தெரிஞ்சும் தெரியாமலும் புரிஞ்சும் புரியாமலும் நான் இதை செய்தேன். ஆனால் செய்து நான் நிறைய பலனடைந்திருக்கிறேன். எவ்வளவோ வியாதிகளிலிருந்து விடுபட்டு உள்ளேன். அதனால் நாம் அனைவரும் சூரிய பகவானுக்கு செய்து இந்த நாளில் நம் மீது சூரிய பகவானுக்கு ஆசை வைக்கிற மாதிரி அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்குவது மாதிரி நாமும் இதை செய்யலாம். இது எதனால் எதற்கு கொண்டாடப்படுகிறது என்று பார்ப்போமா? சப்தமிக்கு அதாவது அந்த ரத சப்தமிக்கு அடுத்த நாள் வரக்கூடிய அஷ்டமி தான் பீஷ்மா அஷ்டமி. இந்த நாளில் கூட பித்ருக்கடன் செய்தால் சுகமான வாழ்வு கிட்டும் என்பது நம்பிக்கை. எனக்கு தெரிந்தவரை ஆராய்ந்து படித்து நான் சொல்லிவிட்டேன். தயவுசெய்து அனைவரும் இதை பார்த்து பயன்பெறுமாறு கூறிக்கொள்கிறேன். இதில் யாம் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோக்களையும் நான் போடுகிறேன். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. பிடித்திருந்தால் ஷேர் பண்ணவும், லைக் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன்.